விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே. எதுல போட்டினா யாரு அதிகப்படியான பொண்டாட்டி கட்டுறதுல. விஜய்க்கும் டிஎம்கே தான் போட்டியான்னு கேட்டா யாரு அதிகப்படியான கள தொடர்பு வச்சிருக்காங்களோ அதுல போட்டி தான் டிஎம்கேக்கும் விஜய்க்கும். விஜயோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விஜய்க்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. விவாகரத்து வாங்குறது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம், அதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆனா விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. அது போக அவங்க மனைவி ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, விஜயும் இன்னொரு நடிகையும் 2 வருஷமா தொடர்புல இருக்காங்க, நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அதனால நாங்க விவாகரத்து வாங்குறேன். அது மட்டும் கிடையாது, 2 வருஷமா என்ன மட்டும் கிடையாது, அதாவது அவங்க மனைவி சங்கீதாவை மட்டும் கிடையாது, என்னோட மகனையும் மகளையும் கூட இவர் பார்க்கறதே கிடையாதுன்னு அவங்க மனைவி தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆளு நாட்டை திருத்த போறாரா? நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க போறாரா? இப்ப வரைக்கும் விஜய் நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்த விவகாரம் என்னென்ன? எப்பயுமே ஒரு 15 பக்கம் இருக்கக்கூடிய டைலாக்கை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் ஒரே மாதிரி டைலாக்கை தான் பேசுவாரை தவிர்த்து வேற எதுவுமே பேசுறதே கிடையாது. இத்தனைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த பையன் தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர், நாளைக்கு தான் அவனுக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்க, அவங்க ஜெயிச்சு அமைச்சர் ஆகன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு ஜென்மத்தெல்லாம் தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குரிய ஒரு தற்கொலை கூட்டம். இப்போ சொல்றேன், விஜயும் சங்கீதாவும் அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால விவகாரத்து வாங்குறாங்கன்னா அதை யாரும் தலையிட போறது கிடையாது. கட்டின பொண்டாட்டிக்க ஒருத்தர் உண்மையா இல்லைன்னா நாளைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த விஜய் உண்மையாக இருப்பானா? இதுக்கு யாராவது தெள்ள தெளிவா பதில் சொல்லுங்க. அதை விட்டு போட்டு வேற எதுவும் பேச வேண்டாம். யார் அந்த நடிகையா இருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்குங்க. ஒரு நடிகை இருக்காங்க, அந்த நடிகை என்ன சொல்றாங்க, என் கூட தான் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாரு, அவர் இன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருக்காரு, என் கூட தான் பவன் கல்யாண் நடிச்சாரு, அவர் இன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருக்காருன்னு ஒரு கேரளா நடிகை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு தான் விஜய் தனி விமானம் பிடிச்சு போயிட்டு வந்தாரு. இன்னொரு நடிகை 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட லட்சியமே தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட இப்ப சமீபமா விஜய்க்காகலாம் கோயிலா போயிட்டு இருக்காங்க. அந்த நடிகைன்னு எனக்கு தெரியல. ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நபர் விஜய், அப்பா அம்மாவை கிட்ட சேர்த்துக்காத ஒரு விஜய், மக்களுக்காக குரல் கொடுக்காத ஒரு விஜய், செத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட நபர் விஜய். இப்படிப்பட்ட விஜய்க்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? விஜய்க்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு. விஜய்க்கு செலுத்தின வாக்குனாலதான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது.